Hello friends, welcome to my channel. Today we discuss about the one important topic Indian Constitution. இந்த கிளாஸ் பார்க்கறதுக்கு முன்னால் நம்முடைய சேனலை ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலைனாலும் லைக் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் நம்ம சேனலை பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. 82% சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறீங்க. ஸோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள், எங்களுக்கு ஒரு என்கரேஜாக இருக்கும். ஓகேவா? அதே போல் லைக் பண்ணுங்கள். நிறைய பேர் லைக் பண்ணாமே ஃபுல்லாக பார்க்காம ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா நிறைய பேர் ஸ்கிப் பண்ணிட்டு போகிறீங்க. ஸோ அது ஃபுல்லாக பாருங்கள். ஓகேவா? ஸோ டுடே நம்ம பார்க்க போகிறது, ஆல்ரெடி நம்ம ஒரு சேனலில் ஃபஸ்ட்டு பார்ட் அப்லோட் பண்ணியிருப்பேன். அதில் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அடிப்படை உரிமைகளை பற்றி ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். இப்போ நம்ம பார்க்க போகிறது அரசு நெறிப்படுத்தும் கோட்பாடு, அதாவது டிபிஎஸ்பி சொல்லுவாங்க. ஓகேவா? இது ஷார்ட்டாக டிபிஎஸ்பின்னு சொல்லுவாங்க. இது பார்ட் 4ல் ஆர்டிக்கல் 36 to 51 இது வரைக்கும் வரக்கூடியது இந்த டிபி. ஓகேவா? இந்த டிபிஎஸ்பி பார்த்தீங்கன்னா அயர்லாண்டுலேருந்து எடுத்திருப்பாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அயர்லாண்டு இந்த டிபிஎஸ்பி எடுத்திருப்பாங்க. இதில் என்னென்ன சொல்கிறாங்க பார்ப்பாங்க. இப்போ சொன்னால் இருக்கும். அரசு நெறிப்படுத்தும் கோட்பாடுகள் இந்திய அரசியலமைப்பு சட்டம் பகுதி 4 சட்டப்பிரிவு 36 51 வரை தரப்பட்டுள்ளது. அரசு நெறிப்படுத்தும் கோட்பாடுடைய ஆர்டிகிள்ஸ் பார்த்துக்குங்க, என்ன பகுதி சென்று. இந்த முக்கியமாக இன்னொரு விஷயம் என்னென்னா, வழிகாட்டு நெறிமுறைகளுக்காக இந்த அரசியலமைப்பு சட்டம் வழிகாட்டும் நெறிமுறைகளுக்கு தனியாக எந்த ஒரு வகைப்பாட்டினையும் கொண்டிருக்கவில்லை. எந்த ஒரு இதுவும் இதில் கொண்டு வரலை. இருந்தாலும் பொருளடக்கம் மற்றும் வழிகாட்டல் அடிப்படையில் அவை 3 பெரும் பிரிவாக பிரிச்சிருக்காங்க. 3 பிரிவாக பிரிக்கப்பட்டிருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, சமதர்ம, காந்திய, தாராள அறிவு சார்ந்தவை என 3ஆக பிரிச்சிருக்காங்க. இந்த பிரிக்கப்பட்ட கொள்கைகள் எல்லாமே நீதிமன்றத்தால் கூட வலுக்கட்டாயமாக செயல்படுத்த முடியாது. ரொம்ப முக்கியமானது. கோர்ட் மூலமாக போனால் கூட செயல்படுத்த முடியுமானா முடியாது. வலுக்கட்டாயமாக செயல்படுத்த முடியாது. ஆனால் இது ஒரு நாட்டை நிர்வகிக்க ஒரு முக்கியமானது சொல்கிறாங்க. இந்த 3மே இது ஒரு நாட்டினை நிர்வகிக்க அவசியம் சொல்லிட்டேன். அதேபோல் சமுதாய நலனை மக்களுக்கு தர்றது தான் இது நோக்கமே. சொசைட்டியில் ஒரு நல்ல நலன் என்ன பீப்புளுக்கு கொடுக்கணும். ஓகேவா? இதுதான் முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. இதில் சமூக சொல்கிறேன். ஓகே, இந்திய அரசமைப்பின் புதுமையான சிறப்பு ரொம்ப முக்கியமானது. இந்த டிபிஎஸ்பியை புதுமையான சிறப்பம்சம் அப்படின்னு யார் சொன்னாங்க அப்படின்னா, டாக்டர் பிஆர் அம்பேத்கர். டிபிஎஸ்பி என்ன சொன்னார்? புதுமையான சிறப்பம்சம். இந்த 3 பாயிண்ட்டுமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். புரியுதா? நெக்ஸ்ட், ஃபண்டமெண்டல் ரைட்ஸுக்கும் டிபிஎஸ்க்கு டிஃப்ரென்ஸ் புரிஞ்சுக்கணும். நம்ம 10th படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸு ஒரு 5 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க. டிஎன்பிஎஸ்சி 10th படிக்கிறவங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக கூட இருக்குது. 1 மார்க்கில் கேட்கலாம். அடிப்படை உரிமை எங்கேருந்து எடுத்திருக்காங்கன்னா, அமெரிக்காவிலேருந்து எடுத்திருக்காங்க, யூஎஸ்ஏ. இது அயர்லாண்டுலேருந்து எடுத்திருக்காங்க டிபிஎஸ்பியை. இதை சொல்லியிருப்பேன். அரசாங்கத்தால் கூட இந்த உரிமையை சுருக்கவோ நீக்கவோ முடியாது, கம்மி பண்ண முடியாது, அது ரிஜெக்டும் பண்ண முடியாது அடிப்படை உரிமையை. ஆனால் டிபிஎஸ்பி அப்படின்றது அரசுக்கு ஒரு கைடன்ஸ் தான், ஒரு அறிவுறுத்தல் தான். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். டிஎன்பிசியில் கேட்கப்பட்ட வினா. இந்த பாயிண்ட்ஸ் டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க ஒரு டைம், லாஸ்ட் டைம் 25ல் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ நோட் பண்ணிக்கங்க. இவற்றை நீதிமன்ற சட்டத்தால் செயல்படுத்த முடியும். கரெக்ட் தான்.
கோர்ட் மூலமாக இது ஈஸியாக செயல்படுத்தலாம். ஆனால் டிபிஎஸ்பியை கட்டாயப்படுத்த முடியாது. நீதிமன்றத்தால் கூட இது கம்பல்சரி பண்ண முடியாது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு, இது சட்ட ஒப்புதலை பெற்றவை. சட்ட ஒப்புதல்னா அந்த சட்டத்து ரீதியாக இது கொண்டு வரப்பட்டது. அந்த தார்மீக அரசியல் ஒப்புதலை பெற்றது இது டிபிஎஸ்பி. இந்த உரிமைகள் நாட்டுடைய அரசியல் ஜனநாயகத்தை வலுப்படுத்துவதற்காக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா கொள்கைகளை செயல்படுத்தும் போது சமுதாய மற்றும் பொருளாதார ஜனநாயகம் உறுதியாகப்பட்டதாக இருக்குது. ஓகேவா? பொருளாதார லெவலில் இது உறுதியாகப்படும். ஓகேவா? இப்போ நான் பார்த்தது டிபிஎஸ்பிக்கும் ஃபண்டமெண்டல் ரைட்ஸுக்கும் டிஃப்ரென்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒரு பாக்ஸ் கொஸ்டின் பார்ப்போம். 2002 ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வந்திருப்பாங்க. 86வது அரசமைப்பு சட்ட திருத்தம். இந்த சட்ட திருத்தத்தின்படி இந்திய அரசியலமைப்பின் பிரிவு ஆர்டிகல் 45 திருத்தப்பட்டு ஆர்டிகல் 21A மாற்றப்பட்டிருக்கு. அது என்னன்னா தொடக்க கல்வி அடிப்படை உரிமையாக சேர்க்கப்பட்டிருக்கும். இந்த திருத்தம் மாநில அரசுகள் முன்பருவ மகளிர் கல்வியை 6 வயது வரையுள்ள குழந்தைகளுக்கு வழங்க அறிவுறுத்தப்படுகின்றது. 6 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இந்த எஜுகேஷன் தரணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஓகேவா? ஆர்டிகல் 21A முக்கியமான ஆர்டிகல் பார்த்துங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போது அடிப்படை கடமைகள். கடமைனா என்ன? நம்மளுக்கான டியூட்டிஸ். எப்படி நம்ம மக்களுக்கு என்னென்ன உரிமைக்கு சொன்னோமோ இப்போ கடமைகள் இருக்குது. ஓகேவா? இந்த கடமையை சொல்லக்கூடிய பார்ட் 4A. ஓகேவா? 4th பார்ட் ஆர்டிக்கல் 4ல A. ஓகேவா? ஆர்டிக்கல் 51A ரொம்ப ரொம்ப முக்கியம், இதை பார்த்துங்க. ஓகேவா? இந்திய அரசியலமைப்பில் அடிப்படை கடமைகள் என்பது நம்ம யார் முன்னாள் சோவியத் யூனியன் ரஷ்யாவிலேருந்து எடுக்கப்பட்டிருக்கு. இந்த அடிப்படை கடமை எங்கேருந்து எடுத்திருக்காங்க? ரஷ்யாவிலேருந்து எடுத்திருக்காங்க. 1976 சர்தார் ஸ்வரன் சிங் கமிட்டி இந்த அரசியலமைப்பு சட்டத்தை கொண்டு வர டிமாண்ட் பண்ணாங்க. ஓகேவா? அதன்படி 1976 42வது அரசியல் சட்டத்தின்படி 42வது சட்ட திருத்தத்தின்படி இதில் சில குடிமக்களுக்கு ஒரு சில பொறுப்புகள் இருக்குது அப்படின்னு சில சேர்த்துருப்பாங்க. இந்த பொறுப்புகள் தான் என்ன சொல்கிறாங்க? குடிமக்களுடைய அடிப்படை கடமைகள் அப்படின்ற பேரில் சொல்கிறாங்க. ஓகேவா? இந்த சட்ட திருத்தத்துடைய பகுதி என்ன? பார்ட் 4A அப்படின்ற புதிய ஒரு கான்செப்ட் உருவாக்கப்பட்டது. இந்த புதிய பகுதிக்கு என்ன ஒரு ஆர்டிகல்னா 51A அப்படின்ற ஒரே ஒரு சட்டப்பிரிவு மட்டும் இருக்கும். கிட்டத்தட்ட 11 கடமைகளை சொல்லியிருப்பாங்க இந்த இடத்துல. ஓகேவா? என்னென்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு, ஒவ்வொரு இந்திய குடிமகனுமே அரசியலமைப்பு அதன் கொள்கைகளை, நிறுவனங்கள், தேசிய கொடி இது எல்லாமே ரெஸ்பெக்ட் பண்ண மதிக்கணும். ரெஸ்பெக்ட் ஃபஸ்ட்டு ரெஸ்பெக்ட் தான். நேஷ்னல் ஃப்ளாகும் சரி, நேஷ்னல் சாங்ஸும் சரி, எல்லாமே என்ன பண்ணணும்? ரெஸ்பெக்ட் பண்ணணும், மரியாதை கொடுக்கணும். ஓகேவா? செகண்ட் பாயிண்ட், நீங்களே பார்த்தா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். இந்திய சுதந்திர போராட்டத்திற்கு தூண்டுகோலாக அமைந்த உயரிய நோக்கங்களை போற்றி வளர்க்கணும். என்ன உயரிய நோக்கம்னா, இந்திய போராட்டத்துக்கு என்னென்ன பண்ணாங்களோ அந்த ஒரு கோட்ஸ் எல்லாமே ஒரு உயரிய நோக்கங்களை வச்சு போற்றி பாதுகாக்கணும். இந்தியாவுடைய இறையாண்மை, ஒற்றுமை, ஒருமைப்பாடு இது எல்லாமே பாதுகாக்கணும். சண்டை போடாமல் இறையாண்மையோடு இருக்கணும், ஒற்றுமையாக இருக்கணும், ஒருமைப்பாட்டோடு செயல்படணும்.
தேசிய பாதுகாப்புக்காக தேவைப்படும் போது தேச பணியாற்ற தயாராக இருக்கணும். நம்ம பாதுகாப்புக்காக தேவைப்படுற நேரத்தில் நமக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அவங்களுக்கு. சமய, மொழி மற்றும் பிராந்திய அல்லது பகுதி சார்ந்த வேறுபாடு வறண்டு பெண்கள் தரக்குறைவாக நடத்தும் பழக்கத்தை நிராகரித்து, நல்லா கான்செப்ட் புரிஞ்சுங்க, இந்த கான்செப்ட் ரொம்ப முக்கியம். சமூக, சமய, மொழி மற்றும் பகுதி சார்ந்த வேறுபாடு, இவங்க உயர்ந்தவங்க தாழ்ந்தவங்க வேறு மொழி சேர்ந்தவங்க, இது மாதிரி எந்த இதுவும் இல்லாமல் பெண்களை என்ன பண்ணணும், தரக்குறைவாக நடத்தும் பழக்கத்தை நிராகரித்து பெண்கள் தரக்குறைவாக நினைக்காம பெண்களுடைய கண்ணியத்தை காக்கும் எண்ணங்களை மேம்படுத்தும். எல்லார்கிட்டையுமே நான் எப்படி இருக்கணும், சகோதரத்துவமாக இருக்கணும். ஓகேவா, ரொம்ப முக்கியமானது சகோதரத்துவம். ஓகேவா. நெக்ஸ்ட், நம்முடைய கலாச்சார உயர்ந்த பாரம்பரிய கலப்பு கலாச்சாரத்தை மதித்து பாதுகாக்கணும். காடுகளோ, ஏரிகள், ஆறு, வனவிலங்கு, உயிரினங்கள் அடங்கிய இயற்கை சுற்றுச்சூழலை பாதுகாத்து அதை மேம்படுத்தி அதை வாழும் சுயநிலையை ஏற்படுத்தும். காடுகள் இருக்கக்கூடிய எல்லா வனவிலங்கும் வாழக்கூடிய இதுவாக இருக்கணும். ஏன்னா வனவிலங்குகள்லாம் எங்கே இருக்குது, காட்டு இருக்குது. காட்டு ஆயிடுச்சுன்னா அந்த வனவிலங்கு எங்கே வரும், நம்ம கிட்ட வரும். இதெல்லாம் நம்மள்ட்ட தான் ப்ராப்ளம் வரும். அதனால காடுகளை பாதுகாக்கணும். ஓகேவா. அறிவியல் கோட்பாடு, மனிதநேயம், ஆராய்ச்சி மனப்பான்மை, சீர்திருத்தம் இதெல்லாம் வளர்த்துக்கணும். வன்முறையை கைவிட்டுட்டு பொது சொத்துக்களை பாதுகாக்கணும். இதுக்கேட்டாலும் இது ஆர்ப்பாட்டம் பண்ணி பொது சொல்ல சேதப்படுத்தாங்கள, அதை நம்ம சேதப்படுத்தாமல் இருக்கணும். ஓகேவா. தனிப்பட்ட மற்றும் கூட்டு செயல்பாடுகள் என எல்லா செயல்பாடுகளிலும் சிறந்தவற்றை நோக்கி செயல்பட்டு தேசத்தின் நிலையான உயர்ந்த முயற்சி மற்றும் சாதனைக்காக உயர்த்தல், சாதனை செய்யணும். ஓகேவா. லாஸ்ட்டு 6-14 வயசு இருக்கக்கூடிய எல்லா குழந்தைகளுக்குமே கல்வி பெறும் வழங்கும். 66 சாத்திய திருத்தப்படி 2002 படி 51A அவைக்கு 11வது அடிப்படை கடமையாக இதை சேர்த்துருக்காங்க. ஓகேவா. 6-14 எல்லாமே எஜுகேஷன் இருக்கணும் அவங்களுக்கு. ஓகேவா. இது யாருடைய வேலை, நம்முடைய கடமை. இது வரைக்கும் நம்ம பார்த்தது டிபிஎஸ்பியும் ஃபண்டமெண்டல் ரைட்ஸும். இப்போ நம்ம பார்க்க போட்டு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட் ரிலேஷன்ஷிப் பற்றி பார்க்க போகிறோம். சட்டமன்ற உறவுகள் அப்படின்றது என்னென்னா, நடுவண் நாடாளுமன்றம் இந்தியா ஃபுல்லாகவே, இந்தியாவில் எந்த பகுதிக்குமே சட்டம் இயற்றக்கூடிய பவர் இருக்குது. இது இந்தியாவின் மாநிலங்களுக்கு மட்டும் கிடையாது, யூனியன் பிரதேசங்களுக்கும் இது மேட்ச் ஆகும். அரசியல் 7வது அட்டவணை 7th ஷெடியூல் என்னோட 7வது அட்டவணைப்படி மாநில நடுவண் அரசுகளுக்கான அதிகார என்றது 7வது அட்டவணை தான் இதை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. ஓகேவா. இது நடுவண் பட்டியல், மாநில பட்டியல், பொது பட்டியல் 3ஆக பிரிச்சிருக்காங்க. இதை 97, 66, 47 இந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கு. நடுவண் அரசுக்கு சொந்தமான பட்டியலில் சட்டம் இயற்றக்கூடிய யார்கிட்ட இருக்குன்னா நாடாளுமன்றத்துக்கு இருக்கு, சென்ட்ரல் கவர்மெண்ட்ல. அதே போல் ஸ்டேட் கவர்மெண்ட் எட்டுன்னு கேட்டிங்கன்னா, சென்ட்ரலில் நாடாளுமன்றம், ஸ்டேட்டில் மாநில சட்டமன்றம். ஓகேவா. இது நாடாளுமன்றம், இது மாநில சட்டமன்றம். நாடாளுமன்றம் மாநில சட்டமன்றம் ரெண்டுமே எதற்கிய கொண்டு வந்திருக்கப்பட்டிருக்குன்னா, பொது பட்டியலில் இருக்கக்கூடிய துறைகளின் மீது சட்டம் இயற்றக்கூடிய பவர் இருக்காது அவங்களுக்கு. ஆனால் நடுவண் அரசுக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரலுக்கும் ஸ்டேட்டுக்கும் இடையே பொது பட்டியலில் உள்ள துறைகள் குறித்து சட்டம் இயற்றும் போது முரண்பாடு ஏற்பட்டால் யாருடைய பவர் இன்க்ரீஸ் ஆகணும், இந்த இடத்துல நடுவண் அரசு கொடுக்கக்கூடிய சட்டம் தான் லாஸ்ட். சென்ட்ரல் கவர்மெண்ட் அந்த இடத்துல பவர். ஓகேவா. இப்போது டூ யூ நோ
இது ரொம்ப முக்கியம். பாக்ஸ் கொஸ்டின் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ பார்த்துங்க. தற்போது அதிகார அப்படின்னா நடுவண் அரசு பட்டியலில் 100 துறைகளில் ஸ்டேட் கவர்மெண்ட் பட்டியலில் 61 துறைகளும் 2க்கும் பொதுவான 52 துறைகள் என்றும் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. 1976 40 அரசமைப்பு சட்டப்படி மாநில பட்டியல் 5 துறைகளும் பொதுப்பட்டியல் மாறி இருக்கு. அது என்னன்னா கல்வி, காடுகள், எடைகள், அளவுகள், பறவைகள் மற்றும் வனவிலங்குகள் பாதுகாப்பு. உச்ச நீதிமன்றம், உயர் நீதிமன்ற அமைப்புகள் தவிர மற்ற நீதிமன்றங்களுக்கு நீதிபதி நிர்வாகம் தான் இதோடைய முக்கிய கான்செப்டை எடுத்துக்கலாம். நிர்வாக உறவுகள் எப்படி இருக்கு பார்ப்போம்னா, ஒரு மாநில அரசோட நிர்வாக அதிகாரம் அதனுடைய சொந்த மாநிலத்துக்கு மட்டும்தான் இருக்கும். இப்போ நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஃபுல் பவர் நம்ம ஸ்டேட்டில் மட்டும்தான் இருக்குமே. வேறு ஸ்டேட்டில் அந்த பவர் இருக்காது. ஓகேவா? ஃபுல் அதிகாரம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பவர் ஃபுல்லாக இங்கே தான். அப்போ நாட்டுக்கு மட்டும் தனக்கான சட்டம் இயற்றும் தகுதியும் பெற்றிருக்கு. அதே டைமில் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் நிர்வாக அதிகாரம் பெற்றிருக்கு. நாடாளுமன்றம் தொடர்பான விஷயங்களை சட்டங்களை இயற்ற கொள்ளும் உடன்படி சிறப்படி மாநில அரசுகள் செய்து கொள்ளும் உடன்படிக்கை அல்லது ஒப்பந்தம் அங்கீகரித்தல், இது எல்லாமே ஒரு முக்கிய கான்செப்டை எடுத்துருக்கலாம். நிதி ஃபினான்சியல் இந்திய அரசமைப்பு சட்டம் பகுதி 12 சட்ட பிரிவு 268 293. புரியுத சொல்றது? பார்ட் 12 ஆர்டிக்கல் 268 to 293. இதை பற்றி சொல்லக்கூடிய நடுவண் அரசுக்கும் மாநில அரசுக்குரிய நிதி சார்ந்த உறவுகளை பற்றி சொல்லக்கூடிய அட்டவணையும் பகுதியும் சட்டப்பிரிவுகளும். ஓகேவா? இது மூலமாக நிறைய வகையான வரிகளை விதிக்கும் அதிகாரம் ரெண்டுத்துக்குமே இருக்குது. இந்திய சட்டப்பிரிவு 880 ஒரு குடியரசுத் தலைவரால் நியமனம் செய்யப்பட்ட நிதிக்குழு பரிந்துரையின்படி நடுவண் அரசு சில வரிகள் விதிக்கலாம். வசூலிக்கப்பட்டு நடுவண் அரசாலும் மாநில அரசாலும் பிரித்து கொள்ளப்படுகின்றன. ஸ்டேட் கவர்மெண்ட்டும் எப்படி பிரிச்சிருக்காங்க புரியுதா? ஒரு கமிட்டி வச்சு பிரிச்சிருப்பாங்க. இதை நடுவண் அரசு மாநில அரசுக்கு உறவை விசாரிக்கிறதுக்கு இதுக்கு முன்னாள் பிரதமர் திருமதி இந்திரா காந்தி அவர்கள் 1983 சர்க்காரியா குழு ஒன்று நியமித்தாங்க. இது அடிப்படையில் இவங்க சொன்ன அடிப்படையில் 847 பரிந்துரையில் 180 பரிந்துரைகள் வந்து நடுவண் அரசு செயல்படுத்தியிருக்கு. ஓகேவா? எத்தனை டிமாண்ட் பண்ணாங்க? 247. ஆனால் அசெப்ட் பண்ணது 180. ஓகேவா? நெக்ஸ்ட் போலாமா? 1969 சென்ட்ரல் ஸ்டேட்டினுடைய பற்றி ஆராய்ச்சிக்கு தமிழக அரசு டாக்டர் பி.வி. ராஜமன்னார் குழுவை மூவர் குழு ஒன்று அப்பாயிண்ட் பண்ணாங்க. ஓகேவா? 1969. நெக்ஸ்ட் அலுவலக மொழிகள் அஃபிஷியல் லாங்குவேஜ் பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிகல் பார்ட் 17. ஓகேவா? ஆர்டிகல்ஸ் என்னன்னா 343 to 351 வரைக்கும். ஸ்டார்டிங்கில் 14 லாங்குவேஜ் தான் அஃபிஷியலாக எடுத்துருந்தாங்க 8th ஷெடியூல் படி. ஆனால் 22 மொழிகள் இப்போ அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அட்டவணை ஷெடியூல் பாருங்கள், 8th ஷெடியூல். ஓகே, இல்லை 1 மார்க்கில் கேட்பாங்க. அதே போல் இது ரொம்ப முக்கியம். என்னென்ன லாங்குவேஜ் வந்து செம்மொழி கிளாசிக்கல் லாங்குவேஜாக அக்செப்ட் பண்ணாங்க அப்படின்ற சொல்லி 2004 நம்ம தமிழ் அக்செப்ட் பண்ணாங்க. செம்மொழிகள் அப்படின்ற கொண்டு வராங்க. 6 மொழிகள் வந்து செம்மொழி தகுதியை பெற்றிருக்கு. அதில் தமிழ் 2004, சமஸ்கிருதம் 2005, தெலுங்கு 2008, கன்னடம் 2008, மலையாளம் 2013, ஒடியா அப்படின்னு 2014. 6 லாங்குவேஜ் வந்து கிளாசிக்கல் லாங்குவேஜாக அக்செப்ட் பண்ணாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு
அவசர கால ஏற்பாடுகள், தேசிய அவசர நிலை, இந்த மாதிரி நிறைய கான்செப்டில் வரும், பார்ப்போம். தேசிய அவசர நிலை ஆர்டிகல் 350. ஒரு போர் நடைபெறும் போதோ, வெளிநாட்டினருடைய ஆக்கிரமிப்பு, ஆயுதமேந்திய கிளர்ச்சி, உடனடி ஆபத்து, அச்சுறுத்தல் காரணமாக இந்தியன் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டால் குடியரசுத் தலைவர் என்ன பண்ணுவார்னா, ஆர்டிகல் 352 படி அவசர நிலையை அறிவிக்கலாம். அந்த அவசர ஏற்படும் வெளிப்புற அவசர நிலை அப்படின்னு சொல்றாங்க. கிளர்ச்சி ஏற்பட்டா இது உள்நாட்டு அவசர நிலையை சொல்றாங்க. இதை 3 ஆண்டுகள் அனௌன்ஸ் பண்ணாங்க. இது மாதிரி என்னென்ன ஆண்டு பாருங்க, 1962, 1971, 1975. இந்த 3 இயர்ஸ் இந்த அவசர நிலையை அனௌன்ஸ் பண்ணார். ஓகேவா. மாநில அவசர நிலையை சொல்லக்கூடியது 356. ஒரு ஸ்டேட்டில் மாநில அரசில் கட்டுப்படுத்த முடியாத சூழ்நிலை ஏற்படும் டைமில் ஆளுநர் அறிக்கை அளிக்கும் போது குடியரசுத் தலைவர் அரசமைப்பு சட்டத்தை 356 படி இதை அனௌன்ஸ் பண்ணலாம். இதை 352 படி நடைமுறை இருந்தாலும் தேர்தல் ஆணையம் சட்டமன்ற தேர்தலை நடத்த உகந்த சூழல் இல்லை என்று சான்றளித்தாலும் மட்டுமே ஓராண்டை தாண்டியும் 1 இயர் கிராஸ் பண்ணி இது கண்டினியூ பண்ண முடியும். அதிகபட்சமாக இது 3 இயர்ஸ் தான் இதுக்கான அவசர காலம். மாநிலம் குடியரசுத் தலைவர் சார்பாக ஆளுநரால் நிர்வகிக்கப்படுகின்றது. ரொம்ப முக்கியம். இந்தியாவில் ஃபஸ்ட்டு எப்போ அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா 1951 பஞ்சாப் மாநிலத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சி நடைமுறைப்படுத்தப்பட்டது. ஓகேவா. பிரசிடென்ட்டுடைய ரூல் வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் நிதி சார்ந்த அவசர நிலை. நிதி சார்ந்த ஃபண்டு 360 சட்டப்பிரிவு படி கொண்டு வரப்பட்டது. இந்தியாவுடைய கடன் தன்மை இந்தியா பகுதிகள் ஆபத்தில் இருந்தால் இந்த ஆர்டிகல் 360 படி குடியரசுத் தலைவர் அனௌன்ஸ் பண்ணலாம். இந்த வகையான அவசர நிலையில் ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் இந்த 2 கவர்மெண்ட் இருக்கக்கூடிய எல்லா சேலரியும் உச்ச நீதிமன்ற உட்பட எல்லாருடைய சேலரியும் குடியரசுத் தலைவருடைய ஒரு ஆணையின் கீழே கம்மி பண்ணலாம். ஆனால் இது வரைக்கும் இந்த அவசர நிலை வந்து இந்தியாவில் அறிமுகப்படுத்தவில்லை. ரொம்ப முக்கியம். யாரும் அறிவிக்கப்படலை இதை பற்றி இதையும். நெக்ஸ்ட் சட்ட திருத்தம், அமெண்ட்மெண்ட் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்கிறல, இது வரைக்கும் அமெண்ட்மெண்ட் சொல்லி. அமெண்ட்மெண்ட் அப்படின்னா மாற்றம், மேம்படுத்தல் மற்றும் சில மாறுதல்கள் இதெல்லாம் சொல்லலாம். இதை பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் 368 பார்ட் 20. இது இந்திய அரசமைப்பு சட்ட திருத்தம் செய்வதில் பின்பற்றப்படும் முறைகள் மற்றும் திருத்தம் செய்வதில் நாடாளுமன்றத்தின் அதிகாரத்தை பற்றி தெரிவிக்கப்படுகின்றன. ஓகேவா. ஓகே. அரசமைப்பு சட்ட திருத்தம் செய்வதில் ஃபாலோ பண்ணுறக்கூடிய ப்ரொசீஜர் என்னென்ன ப்ரொசீஜரில் இதை ஃபாலோ பண்ணுறாங்க பார்ப்போம். நாடாளுமன்ற 2 அவைகளிலுமே அரசியலமைப்பு சட்ட திருத்த மசோதா அறிமுகப்படுத்தப்பட வேண்டும். மசோதா இன்ட்ரோ பண்ணணும். அதுக்கப்புறமா நாடாளுமன்றத்தில் ஒவ்வொரு அவையிலுமே அவையின் ஒட்டுமொத்த உறுப்பினர்களில் பெரும்பான்மையான உறுப்பினர்கள் மற்றும் அவைக்கு வாக்களித்தவர்கள் 3/2 பங்குக்கு குறையாம மசோதாவிற்கு சப்போர்ட் பண்ணா அந்த குடியரசுத் தலைவருடைய ஒப்புதலுக்காக அனுப்பப்படுவாங்க. 3/2 பங்கு அதை அசோர்ட் பண்ணாங்கன்னா அது குடியரசுத் தலைவருக்கு மேஜிக்கு போகும். குடியரசு அப்ரூவல் அளித்த பிறகு அந்த மசோதா திருத்தப்பட்ட சொற்களுடன் அரசியலமைப்பில் ஏற்றுக்கொள்ளப்படும். ரொம்ப முக்கியமானது. நாடாளுமன்றத்தில் மட்டும்தான் அந்த அரசியலமைப்பு சட்டத்தை கொண்டு வர முடியும். ஸ்டேட் கவர்மெண்ட் கொண்டு வர முடியாது. இந்த அரசியல் சட்ட திருத்தம் எங்கே கொண்டு வர முடியும்? நாடாளுமன்றத்தில் மட்டும்தான் இது பவர் இருக்கு. ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு இல்லை இந்த இடத்துல. ஓகேவா. இந்த வகைகள் பார்த்தீங்கன்னா 368 படி 3 வகையில் இதை பிரிக்கிறாங்க. நாடாளுமன்றத்தின் சாதாரண அறுதி பெரும்பான்மை மூலம் திருத்தப்படுதல், நாடாளுமன்ற சிறப்பு அறுதி பெரும்பான்மை,
சிறப்பு அறுவடை பெரும்பாலும் பாடிக்கும் மேற்பட்ட மாநில சட்டமன்றங்களுடைய ஒப்புதலை பெறுவதன் மூலமாக திருத்தப்படுகின்றது. இந்த 3மே வெரி இம்பார்ட்டன்ட். ஸ்டேட்மெண்ட் டைப்பில் இது கேட்கலாம். ஓகேவா? இது அரசமைப்பின் 42வது சட்ட திருத்தத்தின்படி சிறு அரசியலமைப்பு அப்படின்னு சொல்கிறாங்க 42. ஓகேவா? ரொம்ப முக்கியமானது, நோட் பண்ணிக்கோங்க. இது குழுக்கள் பார்ப்போம். இது அரசமைப்பு செயல்பாடு எப்படி இருக்குது அதை பற்றி ஆய்வு செய்யறதுக்காக 2000ஆம் ஆண்டில் இந்திய அரசு ஒரு தீர்மானத்தின்படி எம்என் வெங்கடாச்சலியா தலைமையின் கீழ் ஒரு தேசிய சீராய்வு ஆணையம் ஒன்று அமைச்சிருப்பாங்க. அது மூலமாக ஒவ்வொரு அரசுடைய பல்வேறு நிலைகள் என்ன, அதுக்கு தொடர்பு என்ன, பங்களிப்புகள் என்ன, இதை பற்றி நோக்கத்தோட ஆராய்வதற்கு உச்ச நீதிமன்றத்தின் முன்னாள் தலைமை நீதிபதி எம்.எம். பூஞ்சி தலைமையில் 2007 3 உறுப்பினரை கொண்ட ஒரு ஆணையத்தை அப்போ இருக்கக்கூடிய கவர்மெண்ட் வந்து அமைச்சிருக்காங்க. ஓகேவா? இப்போ நம்ம பாட சுருக்கம் இல்லை கான்செப்டில் நம்ம எல்லாமே ஃபுல்லாக பார்த்தோம். நெக்ஸ்ட்டு 1 மார்க் புக் பேக் 1 மார்க் கொஷின். ஃபர்ஸ்ட் கொஷின் நீங்கள் சொல்லுங்கள் ஆன்சர். ஒவ்வொரு கொஷினுக்கு நான் சொல்லும்போது கமெண்ட் செக்ஷனில் இருக்கிற ஆன்சர் வந்து சொல்லுங்கள். ஏன்னா நிறைய பேர் டெஸ்ட்டு வைக்கிறேன்னு சொல்லி பார்த்தா டெஸ்ட்டு கூட எழுத மாட்டீங்க. கமெண்ட் செக்ஷன் ஒரு ஆன்சர் காணும், அதனால் நீங்கள் எழுதுங்க. ஓகேவா? முகவுரை அப்படின்ற சரியான தொடர் எது கேட்குறாங்க, அந்த வரிசை கேட்டிருக்காங்க. முகவுரையில் என்னென்ன ஓடு ஆட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் இ, இறையாண்மை, சமதர்ம சமய சார்பற்ற ஜனநாயக குடியரசு. இதான் இதுக்கான ஆன்சர். ஓகே, முகவுரையில் இந்த ஓடு தான் 5 1 2 3 4 5 இந்த 5 ஓடுமே ஆட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட், இந்திய அரசமைப்பின் முகவுரை எத்தனை முறை திருத்தப்பட்டது? நான் ஃபஸ்ட்டு பார்ட்டே சொல்லியிருப்பேன். இந்த முகவுரையை வந்து ஒரே ஒரு டைம் தான் அமெண்ட் பண்ணியிருப்பாங்க. அதான் இந்த 3 வேர்டு ஆட் பண்ணியிருப்பாங்க. 3 வேர்ட்ஸ் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? அந்த ஒரு டைம் தான் திருத்தப்பட்டிருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட், ஒரு வெளிநாட்டவர் எதன் மூலம் இந்திய குடியுரிமையை பெற முடியும்? வம்சாவளி, பதிவு, இயல்புரிமை. ஆக்சுவலாக 3மே கரெக்ட் தான். மேற்கண்ட எல்லாமே கரெக்ட் தான். மாறுபட்ட ஒன்றுனா சமத்துவ உரிமை, சுழலுக்கு எதிரான உரிமை, சொத்துரிமை, கல்வி மற்றும் கலாச்சார உரிமை. ஸோ இதுக்கான ஆன்சர் சொத்துரிமை. ஏன்னா மற்ற 3மே என்னது அடிப்படை உரிமை. என்னது அடிப்படை உரிமையில் எடுத்துருக்காங்க. சொத்துரிமை வந்து அடிப்படை உரிமை கிடையாது. ஸோ இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒன்று. ஓகேவா? கீழ்காண ஒன்று அடிப்படை உரிமையை பயன்படுத்த உதாரணம் இல்லை. இது ஆப்ஷன் இ, ஆண் பெண் இருப்பாளர் அரசு பணிக்கு சம ஊதியம் பெறுதல். இது அடிப்படை உரிமைக்கு உதாரணம் கிடையாது. ஓகேவா? நெக்ஸ்ட், பின்வரும் எந்த உரிமை நம்ம B.R. அம்பேத்கர் அவர்கள் இந்திய அரசமைப்பு இதயம் மற்றும் ஆத்மா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க? DPSP அரசமைப்பு உட்பட்டு தீர்வுக்கான உரிமை. DPSP கிடையாது, இது வேற. ஓகேவா? நெக்ஸ்ட், அடிப்படை உரிமை எவ்வாறு நிறுத்தி வைக்க முடியும்? எப்படி ஸ்டாப் பண்ணலாம்? தேசிய அவசரநிலையின் போது குடியரசுத் ஆணையினால் இதை ஸ்டாப் பண்ணலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் 8th கொஸ்டின், நம்ம அடிப்படை கடமை இடமிருந்து பெற்றோம். எங்கிருந்து நம்ம எடுத்திருக்கோம் அப்படின்னா அமெரிக்காவிலிருந்து. ஓகேவா? எந்த பிரிவின் கீழ் நிதிநிலை அவசர நிலையை அறிவிக்க முடியும்? என்ன ஆர்டிக்கல் 360. ஓகேவா? எந்த குழுக்கள் ஆணையங்கள் நடுவண் மாநில உறவுகளை பற்றி பரிந்துரை செய்தன? என்ன கமிஷன்? 1 and 3 சர்க்காரியா குழுவும் எம்.என். வெங்கடாச்சலியா குழுவும். ஓகேவா? இந்த 1 மார்க் நீங்களே முதல்ல ஃபர்ஸ்ட் அரசமைப்பு என்ற கான்செப்ட் எங்கே உருவாச்சு சொன்னேன்? அமெரிக்காவில் தான் ஓல்டஸ்ட் கான்ஸ்டியூஷன் சொன்னேன். ஓகேவா?
தற்காலிக தலைவர் என்றது வந்து டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா. இந்திய அரசு எப்போ அக்செப்ட் பண்ணாங்கன்னா 26 நவம்பர் 1949. ஓகேவா? சட்டம் 32(5) நேரடி பேராணை. அடிப்படை உண்மை சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் 51A. ஓகே. மேட்ச் த ஃபாலோயிங். ஃபஸ்ட்டுக்கு குடியுரிமை சட்டம் வந்து 1955. முகவுரை அப்படின்றது ஜவஹர்லால் நேரு. குழு அரசியலமைப்பு அப்படின்றது 42வது சட்ட திட்டம். செம்மொழி தமிழ் தேசிய அவசர நிலை 1962. ஓகேவா? இதெல்லாம் நீங்கள் பார்த்து. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்திய கான்ஸ்டியூஷன் ஃபஸ்ட்டு பார்ட்டில் ஒரு ஸ்டார்ட் பண்ணோம். செகண்ட் பார்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு 10th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய சிவிக்ஸில் செகண்ட் லெசன் நடுவண் அரசு சென்ட்ரல் கவர்மெண்ட் பற்றி நெக்ஸ்ட் வீடியோவை நம்ம பார்ப்போம். கண்டினியூ நம்மளுக்கு சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.